ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி, சாதம், சைடிஷ், அப்புறம் ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு. இந்த மூணும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அவசரத்துக்குனாலும் ஆனால் அருமையான டேஸ்ட்டில் இது இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது குழம்பு ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு தயார் பண்ணுறதுக்கு, அதாவது தக்காளி குழம்பு தயார் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 10லேருந்து 15 பூண்டு போட்டுக்கோங்க உரித்து. அதை ஒரு 30 செகண்ட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடையே மல்லி இலை தண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த வாசனை அருமையாக இருக்கும். அதுக்கு தான் இதை நான் சேர்க்க சொல்கிறேன். இதை நல்ல ஒரு 70% வேகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை ஆற விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம வேறு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த தக்காளி குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு 7-8 பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடையே 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வெந்து வரணும். ஓகே, வெங்காயம் வேகட்டும். இதுக்கிடையில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச தக்காளி பூண்டு அதை நல்லா ஆறி வந்துடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வெந்து வந்துட்டுருக்கு. அதை ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது 3 தக்காளி பழம், மீடியம் சைஸ் 3 தக்காளி பழத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடையே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இதை வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கணும். மசிஞ்சு வர்றதுக்காக நான் ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுறேன். 2-3 நிமிஷம் கழித்து தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. அதை நல்லா ஒரு கரண்டிட்டு நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா மசிஞ்சு வரணும், திப்பியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பூண்டு விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி. நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காகத்தான் இதை சேர்க்குறேன். இப்போ இந்த மசால் பொடிகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அதாவது ஒரு டம்ளர் 100 ml 100 ml இருக்கிற அளவில் 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதோட கன்சிஸ்டன்சி நல்ல, அதாவது லிக்யூடாக நல்ல தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருந்துடக்கூடாது. திக்காக இருந்ததுனால நான் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு மூடி போட்டு வேக விட்டுடலாம், கொதிக்க விட்டுடலாம். இப்போ கத்திரிக்காய் கூட்டை நம்ம தயார் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், உப்பு கத்திரிக்காய்ன்னு சொல்லலாம். அதை நான் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடையே 4 மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரே 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச நீள்வாக்கில் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு அது சிம்மில் வேகட்டும். மூடி போடாதீங்க, மூடி போட்டால் குழஞ்சிரும். மூடி போடாமலே சிம்லேயே இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. எண்ணெய்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நான் ஒரு 2 சில் தேங்காயை நல்லா நைஸாக
அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இடையிலே கத்திரிக்காயை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது ஒரு பக்கம் மெதுவாக தான் வேகும், அதனால் அவசரம் எடுக்கக்கூடாது. இப்போ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இது இன்னும் வற்றி வரணும், அதனால் இடையில ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வற்றி வந்திருக்கு. இப்போ நம்ம மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு அருமையான தக்காளி குழம்பு தயாராகிடுச்சு. கூடயே நான் சாதத்தை வடித்து வச்சிட்டேன். லஞ்சுக்கு சாதமும் தயாராக இருக்குது. இப்போ கத்திரிக்காய் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக சிம்மிலே வெந்திருக்கு. அதுவும் நமக்கு இப்போ தயாராக இருக்குது. அவ்வளோதாங்க, லஞ்ச் ரெசிபி தயாராகிடுச்சு. சாதம், தக்காளி குழம்பு, கத்திரிக்காய் பொரியல். இந்த மூணும் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.